பயன்பாடுகளை நாம் முறையாக அறிந்து கொண்டு அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குடகப்பாலை, ஹோலோரேனா ஹாண்டிடிசென்ட்ரிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துடைய மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரம்னு சொல்லலாம். இதோட விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட குழல் போன்ற ஒரு அமைப்பில் ஒரு வில் மாதிரி ஒட்டிகிட்ருக்கும். விதைகள் நன்றாக முற்றிய பிறகு பார்த்திங்கன்னா வெடித்து அந்த விதைகள் வெளியில் தூவப்பட்டு அதன் மூலம் இந்த தாவரத்துடைய இனப்பெருக்கம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த குடகப்பாலையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா 3 முக்கியமான பிரச்சனைகளுக்கு குணமளிக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கிறது. முதலாவது பிரச்சனை இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை. பொதுவாக இந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அப்படின்னு பார்க்கும்போது அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய அல்லது மலம் கழிப்பது போல வலி ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம அதிகமாக பார்க்குறோம். காலையில் எழுந்த உடனே ஒரு 2 முறை 3 முறை மோஷன் போகிறது, ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை மோஷன் போகலாம் போல இருக்கே அப்படின்னு வயிற்றில் ஒரு வலி வருது, இல்லை டிஃபன் சாப்பிட்ட உடனே ஒரு முறை மோஷன் போக வேண்டிய தேவை ஏற்படுறது, மதிய உணவுக்கு பிறகு ஒரு முறை, காஃபி டீ ஏதாவது குடித்தா ஒரு முறை, இரவு உணவுக்கு பிறகு ஒரு முறைன்னு ஒரு நாளைக்கு 6 முறை 7 முறை மோஷன் போவது போலவே வயிற்றில் அதிகமான கலக்கங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இதற்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மருத்துவத்தில் கிரஹணி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை மலம் கழிக்க போகும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக மோஷன் வர்றதை நம்ம பார்க்க முடியும், நிறைய கேஸ் போகிறத பார்க்க முடியும். இதனால் என்ன ஆகும்னா கை கால்கள்லாம் வெளத்து போகும், உடல் பலவீனமாக இருக்கும், பயம் மனதில் மிக அதிகமாக இருக்கும், வெளியில் போகிறதுக்கே யோசிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நோய் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுகின்ற அந்த கிரஹணி நோய். இதை குறைக்கக்கூடிய குணப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த குடகப்பாலை அல்லது குடஜப்பாலைன்னு நம்ம சொல்லக்கூடிய மரத்துடைய மரப்பட்டை. இந்த மரப்பட்டை ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து இந்த மரப்பட்டை அதில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை மதியம் இரவு உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தாலே ஒரு 2 அல்லது 3 மாதங்களிலேயே அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய வலி அல்லது பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை படிப்படியாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. மாதத்திற்கு 2 முறை 3 முறை தொடர்ந்து பேதியாகி கொண்டே இருக்கும். சில நேரங்களில் அந்த பேதியாகும்போது அதோடு சேர்ந்து இரத்தமும் வெளியில் போக ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களில் உடல் அதிகமாக பாதிக்கப்பட்டு இரத்தம் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு மிக மோசமாக பாதிக்கக்கூடிய பிரச்சனை அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. சைவ சாப்பாடு அதிகமாக சாப்பிடுபவர்கள், அதே போல் அதிகமான மாடு இறைச்சி சம்பந்தப்பட்ட உணவுகளை உட்கொள்பவர்களுக்கு மிக அதிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் பிரச்சனை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தினரையும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தி இப்போ மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது. கிறிஸ்மஸ் முடிவதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குறைந்தது ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒரு 1000 to 2000 பேர் வரை இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்னால் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது இருக்கலாம். இதை குறைக்கக்கூடிய, இதை குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குடகப்பாலை தான். குடகப்பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம், அதே போல் வேர்பட்டை எடுத்து 100 மில்லி தண்ணீருக்கு 5 கிராம் இந்த வேர்பட்டையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு 50 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கும்போது மிக வேகமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸை உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது அதிமுக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய். இந்த நோய் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெளிப்பூச்சாக பயன்படுத்தக்கூடிய மருந்துகளில் மிகச் சிறப்பான அளவு குணப்படுத்தக்கூடிய மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடகப்பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை சொல்லலாம். இந்த மரப்பட்டை, வேர்பட்டை, பூ, இலை மற்றும் விதை இந்த 5 பொருட்களையும் சரியான அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் இட்டு இது எல்லாத்தையும் கஷாயமாக மாற்றி அதில் கலந்து எண்ணெய், தண்ணீர், கஷாயம் எல்லாத்தையும் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய்
இந்த சோரியாசிஸ் நோயை மிகப்பெரிய அளவில் குணப்படுத்தக்கூடிய எண்ணெய் அப்படின்னு சொல்லலாம். இந்த குடகப்பாலையிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயை உச்சி முதல் பாதம் வரை முழுமையாக தடவி அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீரில் குளிக்க வேண்டும். அந்த மாதிரி குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மிக வேகமாக சோரியாசிஸ் நோய், அந்த நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த நோயினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து படிப்படியாக முன்னேற்றம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் நோய்க்கு அதிகப்படியான உட்புறமான மருந்துகளை சாப்பிடுவதை காட்டிலும் வெட்புறமாக இந்த குடகப்பாலை சம்பந்தப்பட்ட எண்ணெயை தேய்த்து குளிப்பதே சோரியாசிஸ் நோயை குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு காரணி நம்ம நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். மன அழுத்தம் அதிகமாகும் போது நமக்கு சர்க்கரை நோய் ஏற்படுறத பார்க்குறோம், இதய நோய் ஏற்படுறத பார்க்குறோம், அதிகமான குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறத பார்க்குறோம். இன்றைக்கு அதிக பெண்களுக்கு குழந்தை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் மன அழுத்தமாக இருக்கிறது. அதிக ஆண்களுக்கு இளம் வயதிலேயே நிறைய நோய்கள் ஏற்படுவதற்கு, உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கு காரணமாக இருப்பது இந்த குடகப்பாலை இந்த ஒரு மன அழுத்தமாக இருக்கிறது. இந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மிகச் சுலபமான மருந்துகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குடகப்பாலையிலிருந்து கிடைக்கக்கூடிய விதை. பார்ப்பதற்கு நெல்லுடைய விதை போல, நம்ம பாஸ்மதி ரைஸோட விதை எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா பெருசாக இருக்கிறத பார்ப்போம். மேலே இருக்கக்கூடிய உமியை விதிர்த்து பார்த்தோன்னா உள்ளே ரொம்ப அழகான வெண்மை நிறமான அல்லது வெண்மை கலந்த பழுப்பு நிறமான ஒரு விதை இருக்கிறத பார்க்க முடியும். இதை நன்றாக பொடி செய்து வைத்து கொண்டு துணியில் போட்டு சலித்து எடுக்கக்கூடிய அந்த சாஃப்ட் சாம்பல், அதை ஒரே ஒரு தேக்கரண்டி காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் வெந்நீருடன், இரவு படுக்கும்போது சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் அல்லது பாலுடன் அப்படின்னு சாப்பிட்டோம்னாலே மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட காரணிகள் படிப்படியாக உடலில் குறைவதை நம்ம பார்க்க முடியும். இப்போ மழைக்காலம்தான். இந்த மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த குடகப்பாலை மரங்கள்லாம் ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களை கொண்டு பூத்து இருக்கிறத பார்க்க முடியும். அந்த பூக்களை மட்டும் கொண்டு அந்த பூக்களை நன்றாக அரைத்து ஒரு கொட்டை பாக்களவு எடுத்து காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஆண் பெண் இருபாலருமே சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு 3 மாத காலம் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய உயிரணுக்கள் சம்பந்தப்பட்ட கோளாறு, கருமுட்டை சம்பந்தப்பட்ட கோளாறு, கருமுட்டை பைகளில் இருக்கக்கூடிய கோளாறுகள் இதெல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு இடியோபத்திக் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். மருத்துவ ரீதியான காரணங்கள் இல்லாமல், உடலியல் ரீதியான காரணங்கள் இல்லாமல், மனவியல் ரீதியாக அல்லது உளவியல் ரீதியான காரணங்கள் இல்லாமல் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகள் அப்படின்னு வரும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குடகப்பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பூ, அதை அரைத்து கொடுக்கக்கூடிய கல்கம். இந்த கல்கத்தை காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அப்படிங்கிற மாதிரி 3 மாதங்கள் 90 நாட்கள் சாப்பிடணும். இந்த 90 நாட்களுக்கும் கணவன் மனைவி சேரக்கூடாது. அதே போல் அவர்கள் அசைவ உணவுகளோ ரொம்ப புளிப்பு தட்டிய உணவுகளோ சாப்பிடக்கூடாது. இந்த 3 பத்தியங்களை மட்டும் வைத்து கரெக்டாக இதை சாப்பிட்டு அதன் பிறகு புணர ஆரம்பிக்கும் போது குழந்தை இயற்கையான முறையிலேயே உருவாகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த குடகப்பாலையை பொறுத்தவரையிலும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கும், சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், காரணமே இல்லாமல் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் பல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு அளிக்க வேண்டும், தீய நிகழ்வுகளை நாம் எவ்வாறு தட்டி கேட்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே இன்றைக்கும் பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரையை மத்திய சட்ட ஆணையம் மத்திய அரசிற்கு பரிந்துரைத்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், மக்களை சித்திரவதை செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆயுள் தண்டனை வரை விதிக்கக்கூடிய சட்டம் இயற்ற வேண்டும் என்பதுதான் அது. சுதந்திர இந்திய வரலாற்றில் இது ஒரு மிக முக்கியமான பரிந்துரையாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் சமீபத்தில் ஐநா மன்றம், ஐநாவினுடைய மனித உரிமைகளுக்கான மன்றம் சித்திரவதைகளுக்கு எதிரான ஒரு சாசனம் ஒன்றை இயற்றியிருக்கிறது. அந்த சாசனத்தில் இந்தியாவும் கையெழுத்திட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது மக்களை குற்றங்களை கண்டுபிடிக்கிறோம் என்கிற பெயரில், விசாரணை என்கிற பெயரில்
துன்புறுத்துகிற அதிகாரிகளை கடுமையாக தண்டிக்கக்கூடிய சட்டம் இந்தியாவில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பரிந்துரை. ஒரு ஜனநாயக நாட்டில் அல்லது ஒரு மனித உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு நாட்டில் இத்தகைய ஒரு சட்டம் இயற்றப்படுவது என்பது மிகவும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்தியாவில் மிக அதிகமான சித்திரவதைகள் நடக்கின்றன என்பதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மனித உரிமை சார்ந்த அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதிலும் முக்கியமாக காவல்துறையினர் விசாரணை என்கிற பெயரில் நடத்துகிற சித்திரவதைகள், அதுவும் பொருளாதார ரீதியாக தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாதவர்கள், சட்ட ரீதியாக தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாத சமூக பிரிவினர், குறிப்பாக தலித்துகள், சிறுபான்மையினர் என்று ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் பெரும் வன்முறைக்கு காவல்துறையினரால் ஆளாகிறார்கள் என்பதை தொடர்ந்து புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. பதிவாகாத விவரங்கள் அதைவிட அதிகமாக இருக்கும் என்பதிலும் கூட மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த சட்ட வரைவிற்கான ஒரு பரிந்துரை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அடிப்படையில் நம்முடைய காவல்துறையினர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், மக்களை அடிப்பது, சித்திரவதை செய்வது தங்களுடைய உரிமை என்று நினைக்கிறார்கள். இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. புகழ்பெற்ற உதாரணம் என்பது தமிழகத்தில் வாச்சாத்தியில் வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது நடந்த கொடுமைகள். அதை பற்றிய விசாரணை அறிக்கைகள் என்பது மிக வெளிப்படையாக அளவுக்கு வெளிவந்தன. பாலியல் சித்திரவதைகளிலிருந்து தொடங்கி பல்வேறு விதமான மிருகத்தனமான கற்பனை கெட்டாத சித்திரவதைகளை எல்லாம் அன்று காவல்துறையினர் அரங்கேற்றினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அதில் அந்த குற்றங்களை இழைத்த பலர் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிட்டார்கள் என்கிற ஒரு அவலநிலையையும் கூட நாம் கண்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைக்கு பல இடங்களில், முக்கியமாக காவல் நிலையங்களில் இதுபோன்ற விசாரணைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்றன. அப்படிப்பட்ட விசாரணைகளின் போது இறந்து போகிறவர்களுடைய எண்ணிக்கை, இந்த லாக்அப் டெத் என்று சொல்லக்கூடிய மரணங்களுடைய எண்ணிக்கை இன்றும் இந்தியாவில் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, மிக சிறார்களை கூட, சிறு வயதினரை கூட அத்தகைய சித்திரவதைகளை செய்வதில் காவல்துறையினர் பேர் போனவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் ஒரு 10 பேரை சித்திரவதை செய்தால்தான் அந்த ஒருவரிடமிருந்து உண்மையை கறக்க முடியும் என்று சொல்கிறார்கள். குற்றம் செய்த நபரை கூட சித்திரவதை செய்து அவரை உண்மையை ஒப்புக்கொள்ளச் செய்வது என்பதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது. அப்படி இருக்கிற போது இவர்தான் குற்றம் செய்திருக்கக்கூடும் என்கிற யூகத்தின் அடிப்படையில் ஒரு மனிதரை துன்புறுத்துவது என்பது அது எந்த விதமான சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் உட்பட்ட ஒன்றல்ல என்பதையும் கூட நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நாம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது, சித்திரவதை என்பது நம்முடைய காவல்துறை அமைப்பினுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்டது. இந்த சித்திரவதை முறை என்பதே ஒரு காலத்தில் நவீன அறிவியல் தொழில்நுட்ப முறைகள் வளர்ச்சியடையாத ஒரு காலகட்டத்தில் உருவான ஒன்று. பல நேரங்களில் அப்பாவிகள், குற்றம் செய்யாதவர்கள் கூட சித்திரவதைக்கு பயந்து, சித்திரவதைகளை தாங்க முடியாமல் அவர்கள் உண்மைகளை ஒப்புக்கொண்ட பல சம்பவங்கள் இருக்கின்றன. அந்த அளவிற்கு மிக கொடூரமான சித்திரவதை முறைகளை இந்திய காவல்துறை உருவாக்கி வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நாம் இந்த சித்திரவதைகள் தொடர்பாக, சித்திரவதை முறைகள் தொடர்பாக நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி சிந்திக்கிற போது முதல் விஷயம் என்பது, நிறைய காவல்துறையினர் இத்தகைய சித்திரவதைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் சட்டத்தின் பார்வைக்கு வருவதே கிடையாது, அல்லது சுலபமாக வந்தாலும் தப்பி விடுகிறார்கள். அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் என்பது போலி என்கவுண்டர்கள். பல சமயங்களில் ஒரு குற்றவாளியை அவர் சட்ட ரீதியாக சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவருடைய குற்றங்களை நிரூபிப்பதற்கு பதிலாக அவரை சுட்டு கொண்டு விட்டு போலி என்கவுண்டரில் ஒன்றை நடத்திவிட்டு காவல்துறையினரான மோதலில் அந்த ரவுடி கொல்லப்பட்டார், அந்த நபர் கொல்லப்பட்டார் என்று உடனடியாக ஒரு அறிக்கையை கொடுத்து விடுவது. பல சமயங்களில் அதற்கு ஒப்புக்கு ஒரு RDO விசாரணை ஒன்று உத்தரவிடப்படும். அவரும் காவல்துறை சொன்ன அதையே எழுதி தருவார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டிலும் அதையே எழுதி தருவார்கள். இப்படி பல நூறு போலி என்கவுண்டர்களின் மூலமாக சட்டவிரோதமாக ஏராளமானோர் இந்தியாவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சிலர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று, அதாவது சட்டவிரோத கொலைகளை செய்பவர்களுக்கு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்ற அடைமொழியை கொடுத்து அவர்களுக்கு பதவி உயர்வுகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அவலமும் இந்த நாட்டில் தான் நடந்திருக்கிறது. இதை பற்றி மும்பையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்ச்சியாக ஏராளமானோரை, அதாவது சில வர்த்தக நலன்களுக்காக தங்கள் எதிரிகளை சுட்டுக்கொள்வதற்கு காவல்துறையை பயன்படுத்திய சம்பவம் கூட அங்கு மும்பையில் நடந்தது. அது ஒரு திரைப்படமாக கூட வெளிவந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சித்திரவதைகள், போலி என்கவுண்டர்கள், சட்டவிரோதமாக மக்களை துன்புறுத்துவது, உண்மைகளை பெறுகிறோம் என்கிற பெயரில் அவர்களை வதைப்பது, இதற்கு எதிரான மிக கடுமையான ஒரு சட்டம் இந்தியாவில் தேவை. அந்த சட்டம் முறையாக அமுல்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இங்கு மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே ஐநா மன்றத்தில் அந்த சட்ட வரைவில்
இந்திய அரசு கையெழுத்திட்டிருப்பதன் அடிப்படையில் இந்தியாவில் அத்தகைய ஒரு வலுவான சட்டம் இயற்றப்பட வேண்டும். சித்திரவதைகளிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கப்படுகிற போது தான் இங்கு ஒரு நீதிமிக்க ஒரு அரசு இங்கு இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக அது இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த பல வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் அவற்றை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இப்பொழுது நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் CITO தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் திரு சி. திருவேட்டை. ஒரு மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல், அதிலும் குறிப்பாக இந்த மழை வெள்ளம் பாதிப்பு தமிழக மக்களை எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கு, தமிழக அரசாங்கம் எந்த அளவுக்கு மெத்தனமான நடைமுறையை கையாண்டதுனால இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகள் தீவிரமடைஞ்சிருக்குன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். CITO தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றிங்க. ஒரு மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, ஒரு அமைப்பில் இருக்கீங்க அப்படின்னும் போது அரசாங்கத்தோட ஒரு செயல்பாடு, அவங்களுடைய அணுகுமுறை, இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்கும். உங்களுடைய பார்வையில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் எப்படி இருக்கு, மக்கள் எந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதுவும் குறிப்பாக இந்த விலைவாசி உயர்வு, நியாய விலை கடைகளில் சர்க்கரையோட விலை உயர்வு வந்து எவ்வளோ பெரிய ஒரு தீவிரமான ஒரு பாதிப்பை அடித்தட்டு மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு மழை வெள்ளத்தால் தமிழகம் தத்தளிக்கிறதுன்னு சொல்லலாம். அதிலும் இன்னும் குறிப்பாக சென்னையை சொல்லும்போது புறநகர் பகுதிகள் பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. நீர்நிலைகள்லாம் அப்படி தேங்கி இருக்கு, அதனால நோய் தொற்று பரவும் அபாயம் இருக்கு. இப்படியெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அரசாங்கம் என்ன மாதிரியான ஒரு போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும், அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த பாதிப்புகளை எந்த அளவுக்கு நம்ம குறைச்சிருக்க முடியும். ஆனால் அந்த பாதிப்புகள் தீவிரமாகிறத பார்க்குறோம். ஒவ்வொரு நிலையிலையும் தொத்தும் அதிகரிச்சிருக்கு. டெங்கு காய்ச்சல்னால தினமும் ஒரு உயிரிழப்புகளை நம்ம பார்க்குறோம். சுகாதார சீர்கேடும் ஒரு முக்கிய காரணம். அப்படின்னும் போது இதெல்லாம் கையாள வேண்டிய தமிழக அரசாங்கம் என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கு இப்படின்னு பல விஷயங்களை எங்க நேர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இப்பத்திய முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம் பாதிப்பு தான். ஒரு நாளும் அறிவிப்புகள் வருது. இதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே வானிலை ஆய்வு மையம் வந்து பல எச்சரிக்கைகள் கொடுத்துருக்கு. தமிழகம் பெரிய ஒரு பாதிப்பு, அதுவும் குறிப்பாக சென்னை இன்னும் பாதிக்கும் இப்படின்ற ஒரு தகவல்கள்லாம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கிற இந்த ஒரு சூழல்ல என்ன மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கு? சரிங்க. முதல்ல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி மழை வெள்ளத்தால் கடுமையான அளவுக்கு தமிழகத்திலையும் சரி சென்னையிலையும் மக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிப்பு எதோடு சேர்த்து பார்க்கணுன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டிலையும் சரி அகில இந்திய அளவிலும் சரி பெரிய அளவுக்கு சாதாரண ஏழை எளிய உழைப்பாளி மக்கள் சமீப காலத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்காங்க. குறிப்பாக வந்து பணமதிப்பு நீக்கம் என்கிற நடவடிக்கையினுடைய ஓராண்டு முடிய போகுது. GST வரி இது இஷ்யூ வந்தது. இந்த 2 முக்கியமான காரணங்களால் கடுமையான அளவுக்கு சாதாரண ஏழை எளிய உழைப்பாளி மக்களில் இருந்து, சிறுதொழில் நிறுவனங்களில் இருந்து, கடை வச்சிருக்கிறவங்களில் இருந்து, வர்த்தகர்களில் இருந்து அநேகமாக பாதிக்கப்படாத செக்ஷன் எது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பாதிப்புகள் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இது தமிழ்நாட்டிலையும் கடுமையான அளவுக்கு பாதிப்பு. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடராக இருக்கக்கூடிய ஈரோடு, திருப்பூர் இது மாதிரியான ஏரியாக்களே பாதிப்பு. இப்படி ஒரு அரசியல் பாதிப்பு, பொருளாதார இழப்பு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கி கடுமையான அளவுக்கு இயற்கை சீற்றமாக நமக்கு மழை வெள்ளமும் பெரிய அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த மழை வெள்ளத்தை பொறுத்தவரையிலையும் சொல்லுகிற போது பெருசாக இது வந்து எந்த காலத்துலையும் வராத அளவுக்கு வந்துருச்சுன்னு இப்போ சொல்ல முடியாது. 2015 அப்படி ஒரு இஷ்யூ வருகிற போது 100 ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுவே வந்து உண்மையான விஷயங்களில் மக்களை நம்ப வைக்கிறதுக்கு அப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. பார்த்தீங்கன்னா எப்போவுமே வரக்கூடிய வகையில் தான் இந்த வடகிழக்கு பருவமழைங்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது வந்திருக்கு. இது இன்னும் வந்து நாள் இருக்குது, இன்னும் முடியலை, இன்னும் இருக்குது வரணும்.
இப்போ இந்த சூழலில் ஆரம்ப காலத்திலேயே இந்த ஒரு 5-6 நாட்கள்லேயே கடுமையான அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க அல்லது வந்து வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய இந்த மாவட்டங்களில் குறிப்பாக கடலூர், வேலூர், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் கூடிய இந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவிக்க வேண்டிய அவசியம், கல்லூரிகளுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியங்கக்கூடிய அளவில் கடுமையான அளவுக்கு ஒரு பாதிப்புங்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்க ஒரு அரசாங்கமாக செயல்படுறாங்களா அப்படிங்கக்கூடிய பிரச்சனையே இன்றைக்கி நமக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே 2015 நம்ம சந்தித்த விஷயங்களில் இருந்தே ஏராளமான எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மாதிரி இந்த பேரிடர் நம்ம வந்து எப்படி எதிர்கொள்ளுவதுங்கக்கூடிய ஆலோசனைகளை வழங்கினாங்க. அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய நம்மளுடைய கவர்மெண்ட்டும் சரி, அதிகாரிகளை அதை நோக்கி தள்ளி விடுவதும் சரிங்கக்கூடிய அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல விஷயங்கள் எடுத்திருக்கலாம். அது குறிப்பாக ஏரிகள்ல இருந்து, குளங்கள்ல இருந்து, கண்மாய்கள்ல இருந்து இதெல்லாம் தூர்வாராது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளையும் தூர்வாராதுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூங்கக்கூடிய இது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய 3 ஆறுகள் சென்னையில் ஓடுது. இந்த 3 ஆறுகளையும் தூர்வாரி வச்சுருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை நம்ம வந்து சந்திச்சிருக்க மாட்டோம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. அது எதுவுமே பண்ணலை அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி சிட்லப்பாக்கத்தில் போய் நம்மளுடைய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் ஒரு 93 கோடி ரூபாய் ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்து அதற்கான ஒரு திட்டத்தை அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் சொல்கிறாங்க. ஆனால் 2015 பாதிக்கப்பட்ட அதே பாதிப்பு தான் இன்றைக்கி இருக்குது. 2015 முடிஞ்சு 2016, 2017 வந்து அன்னைக்கு அந்த எக்ஸ்பர்ட் சொன்னாங்க மிகப்பெரிய அளவுக்கு பெரிய பெரிய சாலைகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. சாலைகளில் அந்த பக்கத்தில் இருந்து நீர் சாலையை தாண்டி கடக்கிறதுக்கான எந்த வழியுமே இல்லை. ஆகவே சாலைக்குள்ளே ஒரு பாதைங்கக்கூடிய ஏற்பாடுங்கிறது உள்பட பண்ணணும் அப்படிங்கிறதும் அன்னைக்கு எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. அந்த எந்த வேலைகளையும் செய்யலை. ஆனால் இன்றைக்கி 93 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சு அதே விஷயத்தை இனிமேல் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க ஃபியூச்சருக்காக. பொதுவாக சொல்லுவாங்க, வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வந்த பின்ன தவிப்பவனோ ஏமாளின்னு ஒரு பாடல் பார்த்திங்க அப்படின்னா வரும். அது தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட்டுக்கு தான், அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு தான் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த அளவுக்கு கடுமையான அளவுக்கு அவங்க பிரச்சனைன்னு இது பார்க்குறது இல்லை. சென்னையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய மிகப்பெரிய பாதிப்பாக, சாதாரண ஏழை எளிய உழைப்பாளி மக்களுடைய பாதிப்பாக அந்த பாதிப்பு இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ 2015 இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை வருமுன்னெல்லாம் தாண்டி பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டதுக்கு அப்புறமும் அது முடிஞ்ச இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து கூட இதற்கு ஒரு நிதி ஒதுக்கி இதை நம்ம இனிமே ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில தான் இருக்கணும் போது இது கண்டிப்பா இனிமே எதிர்காலங்கள்லயும் இதற்கான ஒரு வழிமுறை கிடைக்காதுன்ற ஒரு சூழலை இவங்களுடைய நடவடிக்கைகள் நம்மளுக்கு காமிக்குதுன்னு தான் சொல்லலாம். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளம் பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 3 ஆறுகள் தான் நம்ம சொல்லலாம். அடையாறு, கூவமாறு, கொசஸ்தலை ஆறு. இந்த 3 தான் ஒரு பெரிய வடிகால். இது சரியான முறையில நம்ம தூர்வார்ந்து அந்த பணிகளை செஞ்சிருந்தாங்கனாலே கடல்ல போய் தண்ணீர் கலந்திருக்கும். இது ஒரு விதத்துல பிரச்சனையை தீர்க்கும். அப்படின்னாலும் இந்த தூர்வாரது மூலமா நம்மளுடைய நீர் சேமிப்பு, நீராதாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த 2015 மழையில நீங்க பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான மழை இருந்தும் அதை சேமிக்க முடியாம நம்ம செம்பரம்பாக்கம் ஏரி இதெல்லாம் நம்மளால சேமிச்சு வைக்க முடியல. ஏன்னா அதோட முழு கொள்ளளவை முழுமையா தூர்வாரதுனால அதை எட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த நீர்நிலைகள் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு மழை இல்லை, வறட்சி அப்படின்னு சொல்றோம். ஆனா மழை காலங்கள்ல அதை நீரை சேமிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள்ல அரசாங்கம் ஈடுபட்டாக வேண்டிய ஒரு கட்டாய சூழல்ல கூட இன்றைய தமிழக அரசாங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்கு? அதாங்க, உண்மையிலே தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த நீர் மேலாண்மை குறித்த எந்த நடவடிக்கையும் அவங்க பெரிய அளவுக்கு செய்யலைங்கிறது இன்றைக்கி பட்டவர்த்தமாக தெரியுது. ஒன்று செய்யலைங்கிறது, 2 மோசமாக செஞ்சிட்டாங்கன்னு 1-2 நடவடிக்கைகளும் சேர்ந்து நமக்கு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 3 ஆறுகளில் கொசத்தலை ஆறுனுடைய பிரச்சனை, அது வட சென்னையில் அது ஒரு பெரிய பிரச்சனை. கொசத்தலை ஆறுனுடைய பிரச்சனை, கொசத்தலை ஆறில் அது கலக்கக்கூடிய கழிமுகத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு அந்த அந்த கழிமுகத்தில் இருக்கக்கூடிய ஏரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8000 ஏக்கர் பரப்பளவில் அந்த கழிமுகம்ங்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அங்கே கடலில் கலக்கிற இடத்துல 19 அடி ஆழம் தண்ணி போகிறதுக்கான ஏற்பாடுங்கிறது. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்மளுடைய காமராஜர் போர்ட் ஏற்கனவே இருந்தது பாருங்கள். இப்போ அதானியினுடைய போர்ட் அங்கே வந்திருக்கு, மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு அது வந்திருக்கு. அவங்க 1090 ஏக்கர் நிலத்தை அவங்க அதுக்கு கார் கொண்டுகிட்டு வந்து நிறுத்துறதுக்காக அவங்க ஒரு பெரிய பெட்டு போட்டாங்க. அதில் கொசத்தலை ஆற்றுலையே போட்டாங்க ஒரு பெரிய பெட்டு. அது இல்லாமல்
நம்முடைய வள்ளூர் அனல் மின் நிலையத்திலையும் எண்ணூர் அனல் மின் நிலையத்திலையும் இருக்கக்கூடிய சாம்பல்கள் இருக்கு பாருங்க, அதை கொண்டுகிட்டு போய் கழிமுகத்தில் வந்து கொட்டிட்டாங்க. இப்போ அதை கொட்டி பெரிய சாலையாக, அது பெரிய ரோடாக அது வந்து மாறி போச்சு. அங்கே பெரிய ஆபத்து அப்படிங்கக்கூடிய விஷயம். 19 அடி டெப்த்து, 6 கழிமுகம் தண்ணி போகிறதுக்கான அது இருந்த அந்த இடத்துல இப்போ 1 அடி தான் அதனுடைய இது போகிறதுக்கான ஃப்ளோ அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இருக்குது. அதில் வந்து 1100 அடி கிட்ட இந்த சாம்பலை கொட்டி ஒரு பிரிட்ஜி போட்டிருக்காங்க. இப்படி இருக்க அப்படிங்கக்கூடிய விஷயங்களை எதிர்த்து அரசாங்கத்துடைய கவனத்தை கொண்டுகிட்டு வந்து அதை வந்து சரி பண்ணணுங்கிறதுக்கான தமிழ்நாட்டில் சென்னையில் பல போராட்டங்கள் அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மாறி போச்சு. சில சமூக ஆர்வலர்கள் போராடினாங்க. சிங்காரவேலர் சிந்தனை கழகம் கூடிய அங்கே ஒரு பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், மாணவர்களாம் திரட்டி ஒரு பெரிய ஓட்டம் பார்த்திங்க அப்படின்னா நடத்துகிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ராமகிருஷ்ணன் போய் அங்கே வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்து ஒரு போராட்டம் நடத்துனாங்க. அந்த தண்ணியில் இறங்கி நின்னாங்க. கமலஹாசன் போய் அந்த தண்ணியில் நின்று அதில் பேட்டி கொடுத்தாரு. மரியாதைக்குரிய கனிமொழி அவங்க பார்லிமெண்ட்டில் வந்து மத்திய அரசாங்கத்தோடு பேசி அது சுற்றுச்சூழல் அமைச்சகம் இருக்க, அந்த அமைச்சகம் இந்த கடல் பகுதிகளில் கொசத்தலை ஆறு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதாவது கட்டுமான இது கட்டணும்னாவே பர்மிஷன் வாங்கணும். ஆனால் அந்த அமைச்சகம் பர்மிஷன் கொடுத்து தான் காமராஜர் போர்ட் ஒரு பகுதி இது பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு பகுதி இந்த சாம்பல்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொட்டி ஆக்கிரமிப்புங்கிறது இருக்குது. இது உடனடியாக அகற்றணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை அவங்க வந்து பேசினாங்க. இப்படி பெரிய அளவுக்கு பல பேர் தலையிட்டதுக்கு பிறகு இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கலெக்டர் அதில் போய் இறங்கி அதை நான் அப்புறப்படுத்துகிறேன் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கே ஒரு பெரிய அளவுக்கு பல பேருடைய குரலும் போராட்டங்களும் தேவைப்படுதுங்கக்கூடிய பொசிஷன் தான் இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள்ங்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை நகரத்தில் இப்போ நமக்கு ஒரு பகுதி வெள்ள அபாயத்திலிருந்து தண்ணி கடலில் போய் கலந்தால் பிரச்சனை இல்லை, உள்ள தேங்கக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இன்னொரு பகுதி என்ன இருக்குது அப்படின்னா 2015 தண்ணி வந்துச்சு போயிடுச்சு, நம்ம பெரிய அளவுக்கு அவஸ்தைப்பட்டோம். தண்ணி அப்புறப்படுத்துக்கான நடவடிக்கை எடுத்தாங்க. 2016 மிகப்பெரிய அளவுக்கு வறட்சி வந்து அநேகமாக அதுவரையிலையும் நம்ம வந்து சந்திக்காத ஒரு வறட்சியை சந்தித்தோம். சென்னை நகரத்துக்குள்ளே குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டம் இருந்தது. தேடிக்கிட்டு போனாங்க, எங்கெல்லாம் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனுங்கிறது இருந்துச்சு. இப்போ சென்னை நகரில் இருக்கக்கூடிய இந்த இதில் இருந்து நம்மளுடைய புழல் ஏரியோ, சம்பரம்பாக்கம் ஏரியோ, பூண்டி ஏரியோ அது தேவையான அளவுக்கு ஆழப்படுத்தி அதில் தண்ணி சேகரிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் இந்த அனுபவத்திலேருந்து செய்யலை. அது இல்லாமல் சென்னையில் இருக்கிற மாதிரி இந்த வடிகால் நிலப்பரப்பு இருக்குல்ல, அது ஒரு அற்புதமாக இயற்கையிலேயே உருவானது. மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கை நோக்கி இந்த ஆறுகள் 3 ஆறுகளும் ஓடியாருகிற போது அங்கே ஏரியும் குளங்களும் மீண்டும் ஆறுக்கு தண்ணி சேருவதாகவும் எல்லா நீர்நிலைகளும் நிரம்புவதாகவும் ஒரு இயற்கை கொடுத்த வரம் இது. இப்போ இதை வந்து பல இடங்களில் வந்து தடுக்கப்பட்டு ஏரிகள் இல்லாமல் ஆக்கினதனுடைய விளைவு தான், அல்லது வந்து ஒரு அறிவியல் பார்வை இல்லாமல் குறுக்கில் பெரிய பெரிய சாலைகளை அப்படியே நீர் போகிறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு போட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நம்ம இந்த வெள்ள அபாயத்தை மிகப்பெரிய அளவுக்கு நம்ம சந்திக்கிறோம். 1906 தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பின்படி சென்னையில் இருந்த ஏரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 348 ஏரிகள் இருந்தது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னா வெறும் 43 ஏரிகள் தான் இருக்குது அப்படின்னா, இந்த 43 ஏரிகளை பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடுகளாவது இருக்கா அப்படின்னா அந்த ஏற்பாடும் இன்றைக்கி இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா மாறிப்போச்சு. எந்த பிளானுமே இல்லாமல் நம்மளுடைய சிஎம்டிஏ அவங்க இங்கே வீடுகளை கட்டி கொடுப்பதற்கும் அலுவலகங்கள் கட்டிக்கிறதுக்குமான ஒரு நகரமயமாதல்ங்கக்கூடிய விஷயங்கள் சென்னை நகரத்தில் நடந்ததனுடைய விளைவு இன்றைக்கி நாம் அவஸ்தைப்படுறோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் எதிர்கொள்கிறது மட்டும் இல்லை, வருங்காலத்தில் குடிக்கிறதுக்கான தண்ணிக்கும் மற்றதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா 11 டிஎம்சி தண்ணி நமக்கு சென்னைக்கு ஒரு வருஷத்துக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை. ஆனால் 2015 300 டிஎம்சி தண்ணி கடலில் போய் கலந்துருச்சு. பார்த்திங்கன்னா 25 வருஷத்துக்கான ஒரு சேமிப்பு தண்ணி. அதை இந்த அரசாங்கம் அவங்களுடைய கவனக்குறைவுனால, அது மேலே ஒரு அறிவியல் பார்வை இல்லாதனால இந்த தண்ணி வந்து கடலுக்கு போயிடுச்சு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம அவஸ்தைப்படுறோம். ஒவ்வொரு ஆண்டும் 100 டிஎம்சி தண்ணி கடலில் கலக்குது, தமிழ்நாட்டில் இருந்து கடலில் கலக்கிற தன்மை இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கடலில் கலக்காமல் இதை தேக்கி வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விவசாயத்துக்கோ அல்லது குடிநீருக்கோ தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதுக்கான ஒரு நீர் மேலாண்மை என்ன அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் ஒரு விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை நம்மளுடைய அரசாங்கத்துக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிறதா. நீர் மேலாண்மை எல்லாம் இருக்குது, அதற்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அடிப்படை சாமானிய மனிதனுக்கு கூட புரியக்கூடிய ஒரு விஷயம் 2015 செம்பரம்பாக்கம் ஏரி
திறந்து விட்டதுனால நீர் கடல்ல போய் கலந்துச்சு. இந்த வறட்சியை நம்ம பார்க்குறோம். 2017 கூட நீங்க ஜனவரி மாதத்துல பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியே வறண்டு போற ஒரு சூழல். அந்த ட்ரை கண்டிஷன்லயாவது அரசாங்கம் அதை தூர்வாரணும், அதை ஆழப்படுத்தணும் அப்படிங்கிற பணிகள்ல தங்களை ஈடுபடுத்தியிருந்தா கூட இந்த மழையும் போது நம்ம சேமிச்சிருக்க முடியலாம். ஆனா நீங்க முதல்ல குறிப்பிட்டு சொன்னபோது ஒரு போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு வரும்போது ஒரு எஸ்டூரி, ஒரு முகத்வாரம், கடலும் ஆறும் சந்திக்கக்கூடிய ஒரு முகத்வாரத்திலேயே ரோடு போடுற அளவுக்கான பணிகள்ல வந்து ஒரு அனுமதியோட செயல்படுறாங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு மெத்தனமான ஒரு போக்கு மத்திய மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு? அதான் மத்திய மாநில அரசாங்கம் ஒன்று ஜனங்களுடைய வாழ்நிலையோடு இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து சந்திக்கிறதில்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது அதானிக்கான போர்ட்டு அவங்க எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு அதை சேங்ஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது சட்டத்தை மீறி சேங்ஷன் பண்ணுறாங்க, சேங்ஷன் பண்ணி அதை அமல்படுத்துகிறாங்க. அதுக்கான கான்ட்ராக்டர்ஸ் மற்றது அந்த மாதிரியான இது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோடு சேர்ந்து இருக்கிற போது அதை ரொம்ப ஈஸியாக இது பண்ணுறாங்க. ஆளுங்கட்சியும் அதுக்கு வந்து பச்சை கொடி காட்டிடுறாங்க. அது மேலே இன்னும் ஜனங்களுக்கும் அவேர்னஸ் வர வேண்டியது இருக்குது. என்ன இப்படி நடக்குது, இதை தடுக்கணுமே அப்படின்னு. தடுக்கணும்னு ஒரு பகுதி போராடி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் வர வேண்டியது இருக்குங்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கூடுதலாக நமக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே தமிழ்நாடு முழுக்க அல்லது வந்து இங்கேயே கூட செம்பரம்பாக்கம் ஏரி கூட இந்த ஏரியை ஆழப்படுத்தி தண்ணீரை தேக்கி வைக்கணும் அப்படிங்கக்கூடிய பார்வை அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து அவங்க செய்யலை. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஈஸியாக செய்ய வேண்டிய விஷயமும் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்நாட்டிலையும் சரி சென்னையிலையும் சரி, நம்ம இந்த மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ங்கக்கூடிய ஒரு இது இருக்குது, 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி. அதனுடைய அடிப்படையே என்ன அப்படின்னா, உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய தேவைகளை, அது மராமத்து பணியில இருந்து அவங்களுடைய சாலைகள்லேருந்து மற்றதுலேருந்து கிராமப்புறத்தினுடைய தேவையை வந்து பண்ணுவது, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை மற்றவங்களை அவங்கள அதில் பயன்படுத்துறது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தான். உண்மையிலேயே அதில் இருக்கக்கூடிய சட்டப்பூர்வமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, மேனுவல் உழைப்பு அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் மேனுவலாக 60% பணம் செலவு பண்ணணும், 40% மெஷினரி வச்சு அதில் வந்து செலவு பண்ணலாம், அதை அமலாக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இருக்குது. ஒரு நல்ல ஸ்கீம் அது. அது வருகிற போது கூட பல அறிவாளிகள், குறிப்பாக லிஃப்ட்டு அவங்க எல்லாமே சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது ஒன்றும் வீணாக போகாது, இது ஒரு பேசிக் நம்மளுடைய அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்காக இந்த பணம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து கட்டமைப்பும் ஸ்ட்ரெங்தன் ஆகும், ஜனங்கக்கிட்ட பணம் கொடுக்கறது மூலமாக வாங்கு சக்தி இம்ப்ரூவ் ஆகும், இண்டஸ்ட்ரியும் அது சைக்கிளிங்கில் அது டெவலப் ஆகும். இது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த திட்டத்தை முடமாக்கிட்டாங்க பார்த்தீங்க அப்படின்னா. அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் இதையெல்லாம் தூர்வாடுறது, இதை பராமரிப்பது, நீர்நிலைகளை பாதுகாப்பதுங்கக்கூடிய ஆஸ்பெக்டில் அந்த திட்டத்தை இணைச்சி அந்த அடிப்படையில் பண்ணியிருந்தா அநேகமாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அளவுக்கு இந்த நம்மளுடைய நீராதார பாதுகாப்புங்கக்கூடிய அடிப்படைக்குள்ளே நம்ம பல விஷயங்களை செஞ்சுருக்க முடியும். அது கூட இங்கே நம்மளுடைய இந்த அரசாங்கம் அதை கூட என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அரசாங்கம் சார்ந்த ஆட்களும் மற்றவங்களும் அதை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்க தவிர, உண்மையிலேயே ஒரு சமூக நோக்கோடு இந்த பிரச்சனையை அணுகக்கூடிய தன்மைங்கக்கூடிய விஷயம் இல்லை. மக்களுக்கும் இதை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதுங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே, அரசாங்கம் ஒரு விழிப்புணர்வு, அதுவும் நீர் மேலாண்மை இதெல்லாம் வரும்போது, முன்னாடி மன்னர் ஆட்சி காலத்தில் கூட அதற்கான ஒரு வழித்தடம், இந்த மதகு, இந்த ஏரிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு பல விஷயங்களில் ஈடுபட்ட ஒரு இதில் இன்னைக்கு நம்ம பல பிரச்சனைகளை பார்த்தும் கூட ஏரிகள் அப்படின்னு வரும்போது அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னா போர்க்கால அடிப்படையில் மராமத்து பணிகள் தான் கண்டிப்பாக நம்ம செஞ்சுருக்கணும். நம்மளுக்கு 4 கால மாற்றங்கள் இருக்குது, சீசன்ஸ் இருக்குன்னு நம்ம பேசும்போது மழை காலத்தில் வந்து அதற்காக பணம் நிதி ஒதுக்கீடு செய்கிறதும் அதற்கான ஒரு பணிகளில் ஈடுபடுறதை விட, இந்த சம்மர் அந்த சீசனில் ஏப்ரல் மே மாதங்களில் நம்மளுக்கு இருக்கிற நீர்நிலைகளை முழுமையாக தூர்வாரிந்தாலே இந்த மழையை நம்ம தாக்கு பிடிச்சிருக்க முடியும். சென்னை தாண்டி புறநகர் பகுதியிலையும் சரி, தமிழ்நாட்டில் மற்ற முக்கிய பகுதிகளிலும் கடலூர் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஏரிகள் குளங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனாலும் ஒரு மழை வெள்ளம் அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய பாதிப்பு தான் ஏற்படுதே தவிர அதன் மூலமான எந்த ஒரு நன்மைகளையும் மக்கள் அடையக்கூடிய ஒரு சூழல் இல்லை, இல்லைங்களா? ஆமாங்க, உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். மன்னர் ஆட்சி காலத்தில் மன்னர் காலத்தில் இருந்தே இங்கே நம்மளுடைய விவசாய நாடுங்கக்கூடிய அடிப்படையில் நீர்நிலைகளை வந்து பாதுகாத்தாங்க அப்படிங்கிறது ஒன்று. 2 என்னென்னா, அது வந்து நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வேலையாகவே, மக்களை இன்வால்வ் பண்ணி மக்களுடைய பணியாகவே அதுக்கு அந்த வேலைகளை அவங்க வந்து செஞ்சாங்கங்கக்கூடிய விஷயங்கள். தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ஏரிகள் இருந்ததுங்கிறாங்க. இப்போ 40,000 ஏரிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இருக்கிற ஏரியாவாவது பாதுகாத்துருங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்குது.
பல ஏரிகளும் குளங்களும் வந்து காணாமல் போயிடுச்சு, கண்மாய்கள் காணாமல் போயிடுச்சுங்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் அரசியல் காரணம் மற்ற காரணங்களால் பார்த்திங்க அப்படின்னா மாறி போயிடுது. அதில் இன்னும் ஒன்று பெரிய அளவுக்கு நமக்கு என்னன்னா, நிலத்தடி நீரை சேமித்து வைப்பது அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூங்கிறது இருக்குது. நமக்கு பெரிய அளவுக்கு மழை பொழிவு இருந்தாவே உடனடியாக அது வந்து வெள்ளமாக மாதிரி அது கடலை நோக்கி ஓடுகிற தன்மைங்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இருக்குது எல்லா ஆறுகள்லேயுமே. ஆறுகளினுடைய பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, ஆறுகள் வந்து ஏரிகளை நோக்கி போகும், குளங்களை நோக்கி போகும், மீண்டும் அது ஆறுகளை நோக்கி வந்து கடலுக்கு வருவங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போ பெரிய அளவுக்கு நிலத்தடி நீரை சேமிக்கக்கூடிய விடயமாக அந்த இது இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா. அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ஆற்று மணலெல்லாம் அள்ளிட்டதுனால, நமக்கு ஆற்றில் இருக்கக்கூடிய மணலெல்லாம் அள்ளிட்டதுனால மிக வேகமாக மணல் அப்படிங்கிறது அது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய விஷயம். அது ஒரு இயற்கை கொடுத்த வரம். அது தண்ணீரை பூமிக்குள்ளே சேமிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய விஷயம். இந்த மணல்களை எடுத்துறதுன்னு மணல் மாஃபியா, மணல் கொள்ளைங்கிறது எடுத்துறதுனால மிக வேகமாக மழைப்பொழிவுங்கக்கூடிய விஷயங்கள் அடிச்சுக்கிட்டு கடலை நோக்கி போகிறது அப்படிங்கக்கூடிய ஆபத்தும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இங்கே இருக்கிறதை இப்போ இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்தவரையிலும் இது இயற்கை நமக்கு பாதகம் செஞ்சிருச்சா அப்படின்னா இயற்கை பாதகம் செய்யலை. அது என்ன பேஞ்சும் கெடுக்குது, காஞ்சும் கெடுக்குது அப்படின்னு சொல்லி சாதாரண மக்கள் வந்து சொல்லுவாங்க. பேஞ்சு கெடுக்கிறதோ காஞ்சி கெடுக்கிறதோ இயற்கை கிடையாது. பேயும் போது சேமித்து வைத்து காயும் போது பயன்படுத்துகிறது என்கிற மனித சக்தி, மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட தன்மையில் இதையெல்லாம் வந்து இயற்கையை தன்னுடைய சுய லாபத்துக்காக சில பேர் சூறையாடுறதுங்கக்கூடிய விஷயங்களில் தான் இன்றைக்கி இந்த பாதிப்புங்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இருக்குது. அன்னைக்கு மன்னர்களுக்கு இருந்த கண்ணோட்டம் இன்றைக்கி நம்ம ஆட்களுக்கு இல்லை. இப்போ கூட உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம இடையில் நம்மளுடைய மதுரை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கூட வந்துச்சு. உண்மையிலேயே எல்லாருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய, எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தீர்ப்பு. கடுமையான அளவுக்கு நாம் 2016 குடிதண்ணீருக்காகவும் மற்றதுக்காகவும் பாதிச்சுக்கிட்டு இருந்தோம். விவசாயிகளுக்கு தண்ணி இல்லாமல் விவசாயிகள் செத்தாங்க, கால்நடைகள் கூட இறந்துச்சு, அவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் திருநெல்வேலியில் கொக்கோ கோலா கம்பெனிக்கு தண்ணீர் தருவது சம்பந்தமான பிரச்சனை வரும்போது அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த நிர்வாகம் என்ன, ஆட்சியாளர்கள் சொல்கிறது தானே, நம்மளுடைய இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அரசாங்கத்துடைய கூற்று என்ன அப்படின்னு சொன்னால், கொக்கோ கோலா கம்பெனிக்கு சாதகமான முறையில் நாங்கள் உபரி நீரை தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதை வச்சுக்கிட்டு இந்த எவ்வளவு விவரம் இருக்கோ இந்த விவரத்தை எல்லாம் கூட நீதிபதிகள் பார்க்காம அப்போது கொக்கோ கோலா கம்பெனிக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து உத்தரவு போட்டாங்க. முன்னாடியெல்லாம் தண்ணி சம்பந்தமான பார்வை என்ன அப்படின்னா, முதல்ல குடிநீர் தான், ரெண்டாவது விவசாயம், குடிநீர் விவசாயம் அப்படிங்கக்கூடிய இது, 3 உணவு, 4வது தான் தொழில்களுக்கு அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி தொழில்களுக்கு தான் ஃபஸ்ட்டாக அது வந்து மாறி போயிடுச்சு பார்த்திங்க அப்படின்னா. அப்போது அன்னைக்கு மன்னர்கள் வந்து எந்த தேவையை முன்னுக்கு இருத்தி பண்ணினாங்களோ அந்த தேவையிலேருந்து நம்ம ஆட்சியாளர்கள் இன்றைக்கி வந்து மக்கள் சார்ந்த தேவைகளிலிருந்து அதை பண்ணலை, தொழிற்சாலைகள்ங்கக்கூடிய விஷயங்களாக இன்றைக்கி மாறி போயிட்டு இருக்கக்கூடிய சூழலுங்கிறது இருக்குது. சிஐடியு தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளராக இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழல் எப்படி இருக்குது, அதுவும் சமீபத்திய மழை வெள்ள பாதிப்பு அப்படின்னு வரும்போது இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? மழை அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் நம்ம தேவைன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த கரெக்டான முறையில் வரும்போது அது சரியான முறையில் பராமரிக்கிறதுனால எந்த அளவுக்கு அது விரயமாகுது, இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய அரசாங்கம் எவ்வளோ தூரம் மெத்தன போக்காக கையாண்டுட்டு இருக்காங்க? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் சரியான முறையில் எடுக்காதனால இன்றைக்கி நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரோம். அதுலேயும் புறநகர் பகுதிகளெல்லாம் நீர் தேங்கி இருக்கிறதுனால எப்படிப்பட்ட ஒரு தொற்று நோய் வரக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் கூட இதற்கான ஒரு நடவடிக்கைகளில் முழுமையாக ஈடுபடாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்குன்னு உங்களோட பார்வைகளில், உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். காந்தியை போற்றிய தேசம் இன்றைக்கு காந்திக்கு இணையாக சிலர் கோட்சேயை பற்றி பேசுவதையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. போகிற போக்கை பார்த்தால் கோட்சேக்கு ஒரு சிலை அல்லது நாடாளுமன்றத்தில் கோட்சேக்கு ஒரு படம் வைத்து விடுவார்களோ என்று ஒரு நண்பர் கேட்டபோது
அப்படி எதுவும் நடந்தால் அதில் வியப்படைவதற்கு ஒன்றுமில்லை என்று தான் சொல்ல தோன்றிற்று. ஏனெனில் கோட்சேக்கு முன்பாக கோட்சேயினுடைய குருநாதராக விளங்கிய சாவர்கரின் படம் நாடாளுமன்றத்திலே திறக்கப்பட்டு விட்டது. அதுவும் காந்தியாரின் படத்துக்கு அருகிலேயே திறக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் அறிவோம். அந்த முயற்சி ஏறத்தாழ 1999 2000 தொடங்கியது. ஆனால் அப்போது வெற்றி பெறவில்லை. அன்றைக்கு பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களுக்கே அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் அதனை அவர் நடைமுறைப்படுத்தவில்லை. அது எப்போது நடைபெறுகிறது என்றால் 2003 நடைபெறுகிறது. ஏன் 2000 நடைபெறவில்லை? 2003 எப்படி நடந்தது என்றால் 2000 குடியரசுத் தலைவராக இருந்த KR நாராயணன் அவர்கள் அதனை ஏற்கவில்லை. KR நாராயணன் அவர்கள் ஏழை எளிய மக்களின் பாடகராக இருந்த பிஸ்மில்லா கானுக்கு பாரத ரத்னா பட்டம் வழங்கலாம் என்று ஒரு கருத்துரை சொல்லுகிறார். வாஜ்பாய் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். பிஸ்மில்லா கான் எல்லா விதத்திலும் தகுதி உடையவர்தான், அவரோடு சேர்த்து சாவர்கருக்கும் பாரத ரத்னா கொடுத்து விடலாமா என்று வாஜ்பாய் கேட்கிற போது குடியரசுத் தலைவராக இருந்த நாராயணன் விழித்துக் கொள்கிறார். வேண்டாம், இரண்டுமே இப்போது வேண்டாம், பிறகு பார்க்கலாம் என்று தள்ளிவிடுகிறார். ஆனால் 2003 ஜனவரி 26 சாவர்கரினுடைய படம் நாடாளுமன்றத்தில் திறக்கப்படுகிறது. அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. KR நாராயணன் இருந்திருந்தால் எதிர்ப்பு தெரிவித்திருப்பார். அப்துல் கலாம் அவர்கள் அதை எதிர்க்கவில்லை. அந்த படம் திறக்கப்பட்டு விட்டது. சாவர்கார் படம் திறந்தது என்பதில் இருக்கிற சிக்கல் என்ன என்றால், அவரோடு அந்தமான் சிலையில் இருந்த விஸ்வநாத் என்கிறவர் மும்பையிலே பேசுகிற போது மிக கடுமையாக பேசியிருக்கிறார். நீங்கள் சாவர்கருக்கு நாடாளுமன்றத்தில் படம் திறப்பதன் மூலம் உண்மையாக இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய எங்களை போன்றவர்களை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் சாவர்கருக்கு படம் திறந்தால் என்ன? அதற்கு விஸ்வநாத் சொல்லியிருக்கிற பதில், 1911 தொடங்கி பிரிட்டிஷ் அரசுக்கு 5 முறை மன்னிப்பு கடிதம் எழுதியவர் சாவர்கர். 1 முறை 2 முறை அல்ல, 5 முறை. என்னை நீங்கள் வெளியில் விட்டுவிடுவீர்களானால் நான் இறுதி வரையில் ஆங்கிலேய அரசுக்கு உடன்பாடு உள்ளவனாக இருப்பேன் என்பது மட்டுமன்றி, என்னால் திசை திரும்பிய இளைஞர்கள் பலரையும் மறுபடியும் இந்த பாதைக்கு கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார். இவரால் தான் பல இளைஞர்கள் திசை திருப்பப்பட்டார்கள். அவர்களையெல்லாம் நான் மறுபடியும் ஆங்கிலேயர்களை ஆதரிக்கிற பாதைக்கு கொண்டு வருகிறேன். அதற்கு ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும், என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று இப்படி அவர் கடிதத்தை அரசுக்கு எழுதியிருக்கிறார். அந்தமானில் கைதிகள் நடத்திய எந்த போராட்டத்திலும் சாவர்கர் கலந்து கொள்ளவில்லை என்பது இன்னொரு குறிப்பு. தன்னுடைய விடுதலைக்காக அவர் கடிதம் எழுதினார். தனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்டாரே தவிர அங்கே இருக்கிற கைதிகள் இணைந்து நடத்திய போராட்டத்தில் சாவர்கர் கலந்து கொள்ளவே இல்லை என்பதையெல்லாம் அவர் எடுத்து காட்டுகிறார். இந்த சாவர்கர் தான் இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கான முதல் விதையை போட்டவரும் என்பதை நாம் அறிவோம். 1937 ஆண்டு அகமதாபாத்தில் நடைபெற்ற மாநாட்டில் முதலாக அவர் சொல்லுகிறார், இந்தியா என்பது ஒரு தேசமில்லை, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து இங்கே வாழ்வது என்பது அத்தனை எளிதும் இல்லை. எனவே இது 2 தேசம், இந்து தேசம் இஸ்லாமிய தேசம் என்கிற 2 தேசங்களை இந்த நாடு உள்ளடக்கி இருக்கிறது என்கிற த 2 நேஷன்ஸ் தியரி என்கிற 2 தேச கோட்பாட்டை முதலில் 37 சொன்னவர் சாவர்கர் தான். அதை எடுத்துக்கொண்டு தான் ஜின்னா சொல்லுவார், நாங்களா முதலில் சொன்னோம். 37 சாவர்கர் சொன்னார், 40 நாங்கள் பாகிஸ்தான் கேட்கிறோம் என்பார். எனவே அதனுடைய முதல் விதை அங்கே தான் இருக்கிறது. இதனை ஜின்னா மட்டும் சொல்லவில்லை, காந்தியாரும் தெளிவாக சொல்கிறார். 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு போராட்டம் தொடங்குகிற போது சிலர் வன்முறையாலும் மற்றவைகளாலும் விடுதலை பெறலாம் என்று கருதுகிறார்கள், சிலர் அரசுக்கு ஆதரவாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். நான் 2க்கும் இடைப்பட்டவன் என்கிறார். அவர் சுபாஷ் சந்திரபோஸையும் சாவர்கரையும் தான் சொல்லுகிறார். ஆயுதம் ஏந்தி போராடித்தான் வெற்றி பெற முடியும் என்று சொன்னவர் சுபாஷ் சந்திரபோஸ், வெள்ளைக்காரனுக்கு அணுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் சாவர்கர். நான் 2ம் இல்லை, வெள்ளைக்காரனை எதிர்க்கிறோம், அதே நேரத்தில் ஆயுதம் ஏந்தி அல்ல, அஹிம்சையால் எதிர்க்கிறோம் என்று காந்தியார் சொல்லுகிறார். இப்படி அவர் சொல்லுவது சாவர்கரைத்தான் என்பதற்கு என்ன எடுத்துக்காட்டு இருக்கிறது என்றால்,
1939 ஒத்துழையாமை இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி அறிவிக்கிற போது மிக தெளிவாக சாவர்கர் அறிக்கை விடுகிறார். இல்லை இல்லை, இந்துக்களாகிய நாங்கள் அத்தனை பேரும் காங்கிரஸோடு இருக்கிறோம் என்று நீங்கள் கருத வேண்டாம். அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தும் போது நாங்கள் ஒத்துழைப்பு இயக்கத்தை நடத்துவோம் என்று அவர் வெளிப்படையாக அறிக்கை விட்டதை இந்த லின்லித்தோ பிரபு அன்றைக்கு கடிதம் எழுதுகிற நேரத்தில் சொல்லுகிறார். இங்கே இந்துக்கள் தங்களின் தலைவர் என்று கருதத்தக்கவராக இருக்கிற சாவர்கர் இப்படி ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். எனவே காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்தாலும் அதனால் இந்துக்கள் எல்லோரும் நம்மை விட்டு எதிரில் போய்விடுவார்கள் என்று கருத வேண்டியதில்லை. சாவர்கர் போன்றவர்கள் நமக்கு இணக்கமாக இருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் அவர் மேலும் சொல்லுகிறார், அவர்தான் அப்போது இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய செயலாளர். சாவர்கர் நம்மோடு முரண்பட்டிருந்த காலம் உண்டு, அவர் சிறையில் இருந்த காலமும் உண்டு. ஆனால் இன்றைக்கு பிரிட்டிஷ் அரசின் நலனும் சாவர்கர் போன்றவர்களின் நலனும் ஒன்றாக இணைந்து போவதை பார்க்க முடிகிறது என்று எழுதுகிறார். இப்படி வெளிப்படையாக ஆங்கில அரசுக்கு ஆதரவாக இருந்தவர். அதற்கு பிறகு காந்தியார் கொலை வழக்கில் அவர் 7வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தாலும் மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களோடு இல்லாமல் அவர் தனித்தே நின்றார். தனக்கென்று தனியாக ஒரு வழக்கறிஞரை வைத்து கொண்டார். சட்டத்தினுடைய ஓட்டைகளிலிருந்து அவர் தப்பித்து அவருக்கு தண்டனை இல்லை என்று அறிவித்து விட்டார்கள். ஆனாலும் கோட்சே சொன்னதாக கோட்சேயினுடைய வழக்கறிஞர் ஓர் இடத்தில் குறிப்பிடுகிறார், என் குருநாதர் எனக்காக தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதற்கு பிறகு ஒரு அன்பு பார்வையை கூட என் மீது செலுத்தவில்லையே என்று கோட்சே சொன்னதாக அவருடைய வழக்கறிஞர் சொல்லியிருப்பதை பேராசிரியர் மார்க்ஸ் போன்றவர்கள் சான்றுகளோடு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனாலும் 1965 அந்த கஃபூரினுடைய அறிக்கை இவரும் சாவர்காரும் குற்றவாளிதான் என்பதை கூறுகிறது. ஆனால் எல்லாம் காலம் கடந்து போய்விட்டது. இப்படிப்பட்ட பல செய்திகள் வரலாற்றில் மறைக்கப்பட்டு சாவர்கார் ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய தியாகியாக, விடுதலை போராட்ட வீரராக காட்டப்படுகிற நேரத்தில் சாவர்கருக்கு நேர்ந்திருக்கிற அந்த பெருமை, அவருக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிற பெருமை நாளைக்கு கோட்சேக்கும் வந்து சேர்க்கப்பட மாட்டாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால்தான் அந்த நண்பர் கேட்கிற போது எதிர்காலத்தில் அல்லது மிக விரைவில் இவர்கள் கோட்சேக்கும் சிலை வைத்து விடுவார்களா என்று கேட்டால் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பேராசிரியர் மார்க்ஸ் தன்னுடைய கட்டுரையில் ஒரு இடத்தில் எழுதுவார், நீங்கள் சாவர்கர் இந்த பக்கத்தில் கோட்சேக்கு கூட நீங்கள் படம் திறந்து விடுங்கள், ஒரே ஒரு கோரிக்கை, நாடாளுமன்றத்திலிருந்து காந்தியாரினுடைய படத்தையும் சிலையையும் நீக்கிவிடுங்கள் என்று எழுதுவார். அந்த கட்டத்திற்குத்தான் நாடு வந்து சேர்ந்திருக்கிறதோ என்று எண்ண வேண்டியிருக்கிறது. பொழுதுபோக்கிற்காக இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் நாம் இணையதளத்தில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம் பகுதி. வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக நம்ம வந்து ஒரு வாரமும் தொழில் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளும், தொழிலுக்கு தேவையான நிதி ஆலோசனைகளையும், அதை எப்படி முதலீடு கொண்டு வரலாம், எப்படி பிரச்சனைகள் வந்ததுன்னா ஃபேஸ் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்ன செக்டார்லலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதெல்லாம் பேசியிருந்தோம். இதில் வந்து 2 வாரமாக வந்து நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா, நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது, கட்டடத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது, அதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி அணுகுமுறைகள் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து நம்ம ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்ததுனா என்னென்னா, ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு, அதாவது கமர்ஷியலாக கொடுக்கும்போது, நம்ம தங்குற வீடை பற்றி நம்ம பேசவே இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய வீடு வந்து நம்ம சொந்தமாக யூஸ் பண்ணக்கூடிய இதுக்கு வந்து மதிப்பே கிடையாது. அதுக்கு நம்ம வட்டி கால்குலேஷன் பண்ண முடியாது. அதில் வந்து நம்ம 15% ஒரு ஹோம் லோன் போட்டிங்கன்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 20-30 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க. 30 லட்சத்துக்கு இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு 50 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா, 50 லட்சத்துக்கு வாங்கும்போது 20% 10 லட்ச ரூபா போட்டு பேலன்ஸ் 40 லட்சத்தை ஒரு மாதமும் 40 லட்சத்துக்கு ஒரு இஎம்ஐ பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 32,000 ரூபா ஒரு மாதத்துக்கு வரும். 18 வருஷம் நீங்கள் கட்டினீங்கன்னா, இல்லை 20 வருஷம் கட்டினீங்கன்னா அந்த இடம் நம்ம கைக்கு வந்துடும். அந்த இடம், அந்த லோன் முடியும் போது இதோட மதிப்பு ஒரு 2 மடங்கு இருக்கும். நம்ம இருந்ததுக்கு உண்டான வாடகையும் அட்ஜஸ்ட் ஆகிடுது, நம்ம கட்டின மதிப்புக்கு உண்டான அப்ரிசியேஷனும் வந்துடுது ஓரளவு.
ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணும்போது இது நம்ம சொந்த யூஸுக்கு உள்ளது. இதையே வந்து நம்ம இதை வந்து ஒரு வியாபாரமாக, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையே ஒரு வியாபாரமாக டீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொன்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 50% வந்து நம்ம கையில் லேருந்து போடலாம். அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் வந்து 6%, 5%லேருந்து 8%க்குள்ளே இருக்கணும். இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது அர்த்தம் கிடையாது. ஆனால் இதை வந்து நான் சொன்னது வந்து வெறும் அதுலேருந்து வரக்கூடிய வாடகை வருமானத்தை மட்டும் சொன்னேன். சப்போஸ் ஒருத்தர் நிலம் வச்சுருக்கிறாரு, ஒரு 2 கிரவுண்ட் நிலம் வச்சுருக்கிறாரு, அந்த 2 கிரவுண்டில் வந்து 2 கிரவுண்ட் வாங்க போகிறாரு. அந்த 2 கிரவுண்டோட விலை வந்து ஒரு 50 லட்சத்துக்கு வச்சுக்கிட்டா கூட, இப்போ இதில் வந்து திரும்பவும் இன்னொரு 1 கோடி ரூபா கொடுத்து கட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சோன்னா, ஏன்னா 1.5 கோடி ரூபாய்க்கு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் அந்த 1.5 கோடி ரூபாய்க்கு உங்களோட அப்ரிசியேஷன் வந்து 15% growth இருக்கிறத பற்றி கவலையப்பட வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து 7 வருஷத்தில் அது வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் நம்மளோட கால்குலேஷன் வந்து நம்மளோட வருமானம் இந்த 1.5 கோடிக்கு தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து பேங்க்கில் நம்ம வாடகை நம்மளோட எதையும் ரிட்டர்னையும் கட்டிட்டு பண்ண ஓரளவு நம்ம வருமானமும் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து 50 லட்சத்தை பண்ணிவிட்டு 1 கோடி ரூபா வந்து பேங்க்கில் கடன் வாங்கி அந்த பில்டிங்கை கட்டினோன்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து 3 மடங்கு கடனும் 1 மடங்கு சொந்த பணமும் தான் போட்டிருக்கிறோம் அப்ராக்சிமேட்டாக. அப்போ என்ன ஆகும், நம்மளோட முதலீட்டோட பணம் மைனஸ் ஆகும். அது எதில் மைனஸ் ஆகும்னா, கேபிட்டல் அப்ரிசியேஷன், நம்மளோட பணம் நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஃபியூச்சரில் ஏறும்போது நம்மளோட மதிப்பு குறைச்சி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு லாபம் வராது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, 1.5 கோடி ரூபாய் ஆகப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் நிலத்தில் மட்டும் 50 லட்சம் அப்படி கால்குலேட் பண்ணாமல் டோட்டல் பட்ஜெட்டில் 50% நம்ம 50% வெளியில் அப்படி இருந்ததுன்னா ஓரளவு டீசென்ட் ரிட்டர்ன் இருக்கும், நமக்கு நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும், நம்ம என்ன வேணாலும் அதில் ஓரளவு நம்ம இதுவாக முடியும். இதை வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிலம் ஒருத்தர் வச்சுருக்கிறாரு, வேறு என்னென்ன பேட்டர்னில் இதில் வருமானத்தை கொண்டு வரலாம் அப்படின்னிங்கன்னா, இப்போ வந்து வெறும் நிலம் இருந்ததுன்னா உடனே கட்டடம் கட்டி தான் வாடகைக்கு விடணுங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் வெறும் லேண்டையே லீஸ்க்கு கொடுக்கலாம், அவங்கள கட்டிக்க சொல்லலாம். லேண்டை லீஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தர் கட்டடம் போட்டு கட்டுறாருன்னா அவர் கண்டிப்பாக ரொம்ப லாங் டேர்ம் லீஸ் தான் கேட்பார். ஏன்னா அவரோட கட்டடத்துக்கு மதிப்பு 30 வருஷம் 20 வருஷம் இல்லை 40 வருஷம் போடலாம். அப்படி போடும்போது உங்களோட வந்து உங்கள் லேண்டில் நீங்கள் கட்டடம் கட்டாமையே ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த கட்டடம் கட்டினதுக்கு உண்டான பெனிஃபிட் வருது. அதுக்கு உண்டான மாதிரி தான் அவர்கிட்டேருந்து லீஸ் அட்வான்ஸ் வாங்க முடியும். ஸோ இதுக்கு என்ன பேராமீட்டரில் எப்படி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிலம் ஒன்று இருக்குது, மெயின் ரோட்டில் இருக்குது, அந்த நிலம் வந்து விலை வந்து ஒரு 50 லட்சமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதில் வந்து ஒருத்தர் ஒரு கிரவுண்டு இருக்குது 50 லட்சம், இதில் வந்து ஒருத்தர் வாடகை கட்டி ஒரு 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த வருமானத்தை எடுத்துக்க போகிறாருங்கிற பட்சத்தில் ஃப்யூச்சரில் இந்த பில்டிங் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவர் வந்து இந்த நிலத்துக்கு உண்டான லீஸ் அட்வான்ஸ் கொடுக்கும்போது லாங் டேர்ம் லீஸாகவும் போட்டுக்குவார், மாதம் வாடகை வராததில். ரெண்டாவது வந்து இந்த கட்டடத்துக்கு உண்டான அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதில் அவர் போர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்குவார், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய லீஸ் அமௌண்ட்டை குறைச்சிக்குவார். ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன். இதே வந்து அவுட்டரில் இருக்குது அப்படின்னிங்கன்னா, கண்டிப்பாக யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபேக்ட்ரி மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு சிறு தொழில் பண்ணுறதுக்கு உண்டான லீஸுக்கு நீங்கள் வாடகை கொடுக்கலாம். கட்டடம் கட்டி தான் கொடுக்கணுங்கிறது அர்த்தம் கிடையாதுங்கிறது சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் கட்டடம் கட்டுவாங்க, அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதை ரெஸ்டாரண்ட் நடத்துகிறவங்களுக்கு வாடகை கொடுத்துட்றாங்க. நார்மலாக அந்த இடத்துக்கு உண்டான வாடகை வந்து 30,000 ரூபாயாக இருந்ததுன்னா, ரெஸ்டாரண்ட் மாதிரியே ஒரு ஹோட்டல் மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இவருக்கு இன்னொரு 20,000 ரூபா கூட சேர்ந்து 50,000 ரூபா வாடகை வருது. ஸோ அதனால் வந்து உங்களோட நிலத்தை வந்து வாடகைக்கு விடணும்னு நினைக்கும்போது கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னா என்னென்னா, நமக்கு யார் வேணுங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது உங்களோட இடத்தோட வந்து உங்களோட இடத்துல வரக்கூடிய ரிட்டர்ன் இதை விட அதிகமாக போகும். ஆனால் அதுக்கு உண்டான செலவு இனிஷியலாக அதிகமாக இருக்குமே தவிர அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் பண்ணும்போது இன்டீரியர் டெக்கரேஷனில் அதிகமாக செலவு பண்ணுறதை விட்டுட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ணணும். இன்டீரியர் டெக்கரேஷனுங்கிறது வந்து டெம்பரவரியான செலவு, அதுக்கு வந்து மதிப்பே கிடையாது. நீங்கள் மொமெண்ட் யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க, இன்டீரியர் பண்ணியாச்சுன்னா 6 மாதம் கழித்து வேறு ஒருத்தர் வராருன்னா இதில் இருக்கிற இன்டீரியர்லாம் ஃபுல்லாக கிழிச்சு போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வேறு ஒருத்தவங்க பண்ணுவாங்க. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது சவரு, பீம், பெயிண்ட்டு, டேப்பு, இதுக்குண்டான மெயின் அசைக்க முடியாத விஷயங்களை வந்து உங்களுக்கு அது மாதிரி பர்மனெண்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னில் நம்ம சொன்ன கால்குலேஷனை வந்து நான் சொன்ன கால்குலேஷன் படி இந்த 6% இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது மாதிரி நிலத்தில் வந்து 100% உங்களோட
இப்போ இருக்கிற நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான ப்ராப்பர்ட்டி ரசீதுகளும் அடங்கல் சிட்டா இப்போ வந்து அதாவது ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் ப்ராப்பராக வரைக்கும் இன்னொரு விஷயம் நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல நிலத்தில் இருக்கிறீங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, பண்ணாமல் விவசாயம் பண்ணலைன்னாலும் உங்களுக்கு சமயத்தில் வந்து ஒரு சில இடங்களில் அந்த இடத்துல விவசாயம் பண்ணின மாதிரி ரெக்கார்டு போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, அங்கே வந்து கணக்கு பண்ணக்கூடிய யாரோ ஒருத்தர் தவறுதலாக கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து முன்ன பின்ன வந்து ஒரு விஷயம் கம்யூனிகேஷன் பண்ணும்போது தப்பாக போயிருக்கலாம். ஸோ அதனால் உங்களோட ரசீதை வந்து நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது வந்து உண்டான வரி வந்து விவசாயம் பண்ணி அதுக்குண்டான வரி கட்டியிருக்கீங்களா, இல்லை தரிசாக வச்சுருந்து வரி கட்டியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்மளோட ரெக்கார்டை நம்ம தான் சரி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களோட நிலம் எங்கேயாவது வச்சுருந்தீங்க வெளியில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணிவிட்டு வர்றது நல்லது. வேறு யாரும் போர்டு வச்சுட்டாங்கன்னா திரும்ப அதாவது சிவில் கேஸ்லாம் போச்சுன்னா ரொம்ப வருடங்கள் இழுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்துடக்கூடாது. அதுக்குண்டான ப்ராப்பரான வேலி போட்டு உங்களோட போர்டை அதில் வச்சு இந்த இடத்துக்கு உண்டான ட்ரெஸ் பாசிங் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி போர்டெல்லாம் வச்சுட்டு அது மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மேரேஜ் சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயம். அதேமாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கும்போது வீடோ இல்லை கட்டடமோ இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணாமல் இருக்கவே இருக்காதீங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல் இன்சூரன்ஸ்னு சொல்லக்கூடியது கட்டட சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸு, ரெண்டாவது கட்டடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ எக்ஸாம்பிள் சென்னையில் டி நகர்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எவ்ரி இயர் ஃப்ளட்டு வந்துச்சுன்னா டி நகர் வந்து அதிகப்படியாக அஃபெக்ட் ஆகும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஐட்டமோ இல்லை இன்டீரியரோ கம்ப்யூட்டரோ எதுவாக இருந்தாலும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக உங்களால் 5 லட்சமோ இல்லை 2 லட்சமோ கொடுத்து இந்த கம்ப்யூட்டரை வாங்கி வைக்க முடியாது. ஸோ 100% உள்ளே இருக்கிற ஐட்டமுக்கு கன்சியூமர் ஐட்டமுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. உடனடியாக உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா வெறும் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டா போகிறோம். அதுக்கடுத்து இப்போ தான் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ். ஏன்னா ப்ராப்பர்ட்டி ஒரு டிவி போயிடுச்சுன்னா கூட நீங்கள் 40,000 செலவு பண்ணி தான் அடுத்த டிவி வாங்க முடியும் புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. போன தடவை ஃப்ளட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இதில் அஃபெக்ட் ஆகி அவங்களால திரும்ப வாங்க முடியாத சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களோட ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸை உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை இன்சூரன்ஸ் பண்ணாமல் இருக்கவே இருக்காதீங்க. முக்கியமாக அதை உடனடியாக வெரிஃபை பண்ணுங்கள். இது வாடகையாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸுங்கிறது ஸ்ட்ரக்சரல் சம்மந்தப்பட்டது. அது வந்து சப்போஸ் கட்டடம் இடிஞ்சாலோ இல்லை எர்த்குவேக்கில் அஃபெக்ட் ஆனாலோ இல்லை ஃபயர் ஆனாலோ வரக்கூடிய விஷயம். இது ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஒன்று, இன்னொன்று இன்டீரியர் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் ஒன்று. ஸோ இது மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களோ இதில் வேறு என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம், என்னென்ன மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத மேலும் வர வாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் பல பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என்ன தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நம்முடைய கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் கடந்த சில வாரங்களாக இது மாற்றத்தை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது பேசணும். மாற்றம்னா ஏதோ வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னோ இல்லை எங்கே போய் மாற்றத்தை தேடுறது அப்படின்லாம் நீங்கள் வந்து குழம்ப வேண்டாம். ஒரு சுலபமாக நான் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி சொல்கிறேன். மாற்றத்தை உள்ளிருந்து கவனிக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிறேன். நான் இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தேன்னா, அடிப்படையாக எங்கேருந்து மாற்றம் வரணும், ஒரு தனி மனிதர் மேலே இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதர் யார் முதலாளியோ தலைவர்கிட்டேருந்து வரணும் அப்படிங்கிற பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கேன். உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றுவதற்கு தயாராக இருக்கணும். அதற்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்தால் தான் மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இதில் எதெல்லாம் மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரம்பத்தில் ஒரு சில கேள்விகளை நான் உங்ககிட்ட முன் வைக்கிறேன். ஒன்று, இது இந்த நிறுவனம் நீங்கள் நடத்திட்டு இருக்க நிறுவனத்தில் நீங்கள் இந்த சந்தையில் நீங்கள் தான் வந்து சந்தை தலைமை இருக்கா உங்களுக்கு, அதாவது மார்க்கெட் லீடர்ஷிப் 100% இருக்க முடியாது. ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறப்ப நீங்கள் அதிகமாக சிறு முதலாளிகளாகவோ இல்லாட்டி ஓரளவுக்கு மத்திய தரத்துலையோ தான் நீங்கள் இருப்பீங்க. ஒரு 80% மார்க்கெட் ஷேர் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய சைஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனால உங்களுக்கு என்ன தோணுன்னா, இன்னும் இவ்வளோ தான் இருக்குமா,
இப்போது நம்ம எப்போவுமே என்ன தன்னை பற்றி பார்க்குறது எப்படி பார்த்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். இந்த அளவுக்கு நம்ம வருமானம் வருதுன்னு நினச்சிங்கன்னா பரவாயில்லையே, முன்னிருந்துக்கு இந்த நல்ல வருமானம் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு என்ன போதுன்னு இருக்கும். ஆனால் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த சந்தையில், நம்ம எங்கே இருக்கோம், எவ்வளோ நமக்கு வருமானம் வருது, லாபம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், இதில் வந்து மேற்கொண்டு போவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறப்போ நம்மளோட சைஸ் தெரியணும், நம்ம ஸ்கேல் தெரியணும். அப்போ நம்ம ஸ்கேலிங் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து குறிக்கோளாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன கடை வச்சுருக்கவங்க இன்னும் 4 கடை போடணுன்னா 4 கடை தான் போடணும்னு அவசியம் இல்லை, 4 மடங்கு 6 இப்போ இருக்கிறத விட ஒரு 2 மடங்கு உங்களுக்கு லாபம் வரணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை முன்வைக்கிறீங்க. அதாவது மாற்றம் வெளியிலிருந்து வந்து உங்களை நசுக்கிறதுக்கு போது நீங்களே வந்து நீங்கள் வைக்கிறீங்க. என்னவா இருக்கலாம்? ஆரம்பத்தில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற விஷயம் தான். முதல்ல எதுன்னு கேட்டால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வருமானம், டோட்டல் ரெவென்யூ அதிகப்படுத்துவது எப்படின்னு பாருங்கள். அடுத்தது அதனுடைய லாபம், இது ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி அதிகப்படுத்துதுன்னு பாருங்கள். உள்ள இது காஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் மனிதர்கள் அவர்களுக்கு நாம் வந்து கொடுக்கின்ற சம்பளம், இந்த ஊதியம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த அளவுக்கு அவங்ககிட்ட உழைப்பு வருதா, உழைப்பை எப்படி அதிகமாக படுத்தலாம், அதே நேரத்தில் அவங்கள இன்னும் நல்லா எப்படி நம்ம மேம்படுத்தி கொண்டு போக முடியும், அவர்களுக்கு வேறு திறன்களை வளர்க்க முடியுமா, இங்கே இருந்துக்கிட்டு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு அவங்கெல்லாம் இப்போ இருக்கவங்க தயாராக இருக்காங்களா. அடுத்து இப்போ நம்ம சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கோம், எப்படி சந்தைப்படுத்திகிட்டு இருக்கோம், நம்ம இப்போ நம்ம சந்தைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதுவா போதுமானதா, வேறு ஏதாவது நம்ம வந்து நம்ம செய்யணுமா, முறைப்படுத்த முடியுமா, நம்ம தொழிலை கொண்டு போகிறதுக்கு நம்மளை தவிர வேறு யாராவது உதவுவார்களா, எது வேணால் முகவர்களாக இருக்கலாம், இதுவாக விளம்பரமாக இருக்கலாம், இல்லை ஆன்லைனில் இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் இதை நம்ம வந்து கொண்டு செல்ல முடியுமா. இந்த தொழிலை வேகமாக வளரணும்னா வேறு யாருடைய உதவி ஏதாவது தேவைப்படுமா. உதவிங்கிறது நம்ம உடனே நினச்சிக்கிறது பணம் மட்டும் தான் நினைக்கிறோம். பணம் மட்டும்னு கிடையாது, ஒரு ஆலோசனையாக இருக்கலாம், இது ஒரு தொழில்நுட்பமாக இருக்கலாம், இதுவாக வங்கி உதவியாக இருக்கலாம், இல்லை இது அந்த சந்தை பற்றிய ஒரு அறிவாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். எந்த மாதிரி உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுது, இப்போ இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் எந்த மாதிரி உதவிகள் தேவைப்படுது, உங்கள் கூட யார் யாரெல்லாம் நிர்வாகம் பண்ணுறாங்க. பல நேரங்கள் நம்மளுடைய குடும்பத்தினர் இருக்கலாம், அது மட்டுமே போதுமா. இப்போ உங்களுக்கு கீழ்மட்டத்தில் இருப்பவர்களும் நடுவில் இருக்கக்கூடிய இது மிடில் பேண்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மிடில் மேனேஜ்மெண்ட் இருக்காங்களா உங்களுக்கு. ஏன்னா பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன், சிறு முதலாளிகள் பல பேருக்கு என்ன பிரச்சனை, எல்லா வேலையும் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருப்பார், அவரை தவிர மற்றவங்களாம் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ நடுவில் வந்து நிர்வாகம்னு பண்ணுறதுக்கான, ஏன்னா அது ஒரு அந்த டைம் அதுக்கு தேவைப்படுது, அந்தளவுக்கு உங்களுக்கு இது பேண்ட்வித் தேவைப்படுது. எல்லாத்தையுமே ஒருத்தராக செய்யும் பொழுது அதனுடைய என்ன சொல்ல சுமைகள் ரொம்ப அதிகம். சில பேர் ஒரே ஆள் 10 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா 10 விதமான அமைப்புகளை நிறுவி 10 விதமான மனிதர்களை அங்கே வந்து நியமித்து அதற்கான ஒரு தனித்தனியாக பிஸ்னஸ் மாடலை தனித்தனியாக கொண்டு போகக்கூடிய திறமை, அவங்கள தான் ஸ்கேல் பண்ணுறவங்களும். நமக்கே அந்த திறமை இல்லை. திறமை இருக்குது, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, வாய்ப்புகள் இல்லையா, இதில் நிதி இல்லையா, எந்த கட்டுமான மாதிரியான விஷயங்கள் இல்லையா, உங்களுக்கு எது இல்லை. இது யாரை அணுகிறது, அரசாங்கத்தை அணுகலாமா, இது நம்ம வங்கிகளை அணுகலாமா, ஆலோசகர்களை அணுகலாமா, யாரை அணுகிறது. இருக்கக்கூடிய விஷயங்களில் மாற்றணும்னா உடனடியாக, அதாவது பெயின் ஏரியான்னு நாங்கள் சொல்லுவோம், எது உங்களுக்கு அதிகமாக பாதிப்பு. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஒரு சின்ன இது உடம்பு மாதிரி தான், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு பகுதி நம்மளுக்கு எப்போவுமே வீக்காக இருக்கும் இல்லையா. சின்ன பிரச்சனை வந்து அதான் அடிக்கடி தலைவலி வரும், அடிக்கடி அது முதுகு வலி வரும், மூட்டு வலி வரும் இல்லையா, இது ஸ்டமக் அப்செட் ஆகும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பெயின் ஏரியா ஒன்று உண்டு. சொல்லுவாங்க, இல்லை சார் அவுட்ஸ்டாண்டிங் நிறையா இன்றைக்கி சார், கொடுத்த காசு வாங்குறது தான் சார் பெரிய வேலையாக இருக்குது, அது ஒரு பெயின் ஏரியாவாக இருக்கலாம் இல்லையா. ஏகப்பட்ட ஸ்கிராப் எக்கச்சக்கமாக வேஸ்டேஜ் ஆகுது சார், அது எப்படி தான் பண்ணுறதுன்னு தெரியல, இது ஒரு வேலை. ஆளுங்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது ஒரு பெயின் ஏரியாவாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வலி தரக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பாருங்கள். அதை நீங்கள் என்ன பண்ண நோக்கமாக கன்வெர்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து நீங்கள் குறிக்கோள் எடுக்கணும்னா அதிகப்படியான வலி தரும் விஷயத்தை குறிக்கோளாக மாற்றுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு வருதுங்க, எனக்கு வந்து 10 லட்ச ரூபா வருமானம் வருது,
9 லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா லாபம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று என்ன பண்ணலாம், இது நம்ம வருமானத்தை கூட்ட அதுக்கேற்ற மாதிரி லாபத்தை பெருக்கிறது. இல்லை இவ்வளோ தான் வருமானம் வரும், செலவை எப்படியாவது இன்னும் கொஞ்சம் குறைச்சி லாபத்தை அதிகப்படுத்த முடியுமா? அப்ரோச்சஸ் தான் இல்லையா. இருக்கின்ற இடத்த வச்சு நம்ம டாப் லைன் க்ரோத் தரமா, இல்லை பாட்டம் லைனை ஸ்குவீஸ் பண்ணி நடுவில் வந்து எடுக்கிறோமா, எது நம்மளுக்கு சாத்தியமான, எதை நம்ம செய்யணும். வளரணும், ஸ்கேல் பண்ணணும்னா பல பேர் நினச்சிக்கிட்ட விஷயம் செலவை குறைச்சா மட்டும் வளர்ந்துடலான்னு. செலவை குறைக்கிறது, சிக்கனப்படுத்துவது என்ன செய்யும்னு கேட்டால் உங்களை வந்து ஆக்சுவலாக சரியான இடத்துல வச்சுருக்கும். ஆனால் நீங்கள் மேலே வளர்கிறதுக்கு உங்கள் டாப் லைன் க்ரோத் அவசியமாகுது. அப்போ உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன கேட்டால் ரெவென்யூ வரணும், எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ இப்போ நான் உங்ககிட்ட பேசின விஷயங்கள் அனைத்துமே மாறுதல்களை உள்ளிருந்து வெளியே நீங்கள் கொண்டு வருவதற்கான என்னென்ன குறிக்கோள்களை எடுத்துக்கலாம். நீங்கள் குறிக்கோளுங்கிறது வெளியிலேருந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது, மாறுதல்ங்கிறது வெளியிலேருந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. மாற்றத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் வைக்கக்கூடிய குறிக்கோள்கள் தான் நீங்கள் வைக்கும் மாற்றத்தை நோக்கி வைக்கக்கூடிய உங்களது முதல் அடி.